சோசியல் மீடியால போட்டுக்கிறாங்க. இப்ப எல்லாரும் அதை ஷேர் பண்றாங்க. போலீஸ்க்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்கறாங்க. நிச்சயமா போலீஸ்க்கு அதிகாரம் கிடையாது. அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அது யாரா இருந்தாலும் சொல்லணும். தனியா ஒருத்தர் இருந்தாலும் அந்த இடத்துல உட்காரக்கூடாது, இது புரோஹிபிட்டட் இந்த இடம், யார் வந்து இருப்பதற்கு அப்படின்னு சொல்லலாம். அது கப்பலா இருந்தாலும் அவங்களுக்கு பொருந்தும், தனியா ஒருத்தர் வந்தாலும் பொருந்தும். நீங்க கணவன் மனைவி இல்ல ஏன் வரீங்கன்னு கேள்வி கேட்க போலீஸ்க்கு அதிகாரம் கிடையாது. 18 வயதுக்கு மேற்பட்ட இருவர் யாரா இருந்தாலும் வரலாம். அந்த 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 கல்ச்சர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா போலீஸ்ல சீனியர் லெவல்ல பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு பதிலும் கிடையாது. போலீஸ் பண்ணுவது தவறு, அவ்வளவுதான். தவறுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எஸ்பெஷலி பேட்ரோல் வெஹிக்கிள்ல போறவங்க, ஜிப்சி நைட்டு பேட்ரோல் வெஹிக்கிள் போறவங்க, இந்த மாதிரி பிரைவசியை இன்க்ளூட் பண்ற மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேட்டாங்கன்னா அவங்கள சென்சிடைஸ் பண்ணுங்க. அந்த போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அந்த ரிப்பீட்டா திரும்ப அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த மாதிரி பிரைவசி இன்க்ளூட் பண்ற மாதிரி வேலையை பார்த்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அந்த திஸ் ஹஸ் ஹேப்பன் இன் பட்டினப்பாக்கம். ஒரு போலீஸ் வெஹிக்கிள் அந்த கான்ஸ்டபிள் இன்னைக்கு பண்றாரு. அதை பத்தி தெளிவா எழுதியிருக்கிறாங்க சோசியல் மீடியால. ஏன் போலீஸ் இந்த மாதிரி ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஏன் தடையிடுறாங்கன்னு. தலைவரோட அதிகாரம் போலீஸ்க்கு கிடையாது. சட்டத்தை மீறினால் மட்டுமே நடவடிக்கை எடுக்கலாம். இதுல இந்த நேரத்துல பண்ணா இது ஒழுங்கா இல்லையா, அந்த மாதிரி மாரல் கொஸ்டின்ஸ் போலீஸ் கேட்க வேண்டாம். அது நிறைய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். அது பண்றதை அவாய்ட் பண்ண சொல்லி சீனியர் ஆபீசர்ஸ் சொல்லுங்க. இருக்கிறது அந்த ஏசிபிஸ் இருந்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்ஸ் கவனத்துல வச்சுக்கோங்க. ஏசிபிஸ் அதை சொல்லுங்க. எஸ்பெஷலி இந்த பீச் ஏரியால நைட்டு ஃப்ரீக்வெண்ட் பண்ற இடங்கள் இருக்கும். FL2 பார்ஸ், FL3 பார்ஸ் இருந்து வெளியே வருவாங்க. குடிச்சிட்டு தானே வர, உனக்கு என்ன, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. குடிக்கிறது சட்டத்துல பர்மிட் பண்றாங்க. பட் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறத பர்மிட் பண்ணல. எது வயலேஷனோ அதை மட்டும் கேள்வி கேட்கணும். சட்ட மீறல் மட்டும்தான் போலீஸ் கேள்வி கேட்கணுமே தவிர சட்ட மீறல் இல்லாத விஷயங்கள்ல இது நியாயம், இது சரி, இந்த மாதிரி கேள்விக்குள்ள போலீஸ் போக வேண்டாம். அப்படி போறது நிறைய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். பட் ஒவ்வொரு சட்ட மீறலையும் கவனத்துக்கு கொண்டு வாங்க, நடவடிக்கை எடுங்க. சின்ன சட்ட மீறலா இருந்தாலும் கவனத்துக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஏசிஸ் கவனத்துல வைங்க. சென்சிடைஸ் பண்ணுங்க. மைக்ல பேசுறீங்க நீங்க, அப்போ உங்க கான்ஸ்டபிள்ஸ்லாம் அதை சொல்லுங்க. ரோல் கால் இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது அதை சொல்லுங்க. ஐ வில் ஆல்சோ ஒரு ரோல் கால்ல ஐ வில் ஆஸ்க் ஒன் ஆஃப் அவர் ஆஃபீஸர்ஸ் டு இன்ஸ்டில் ஒரு ஆட்டிடியூட் ரீஓரியன்டேஷன் கிளாஸஸ் எடுக்க சொல்றேன். இருக்கிறது எல்லா கான்ஸ்டபிளும் நெக்ஸ்ட் டியூஸ்டே எடுக்க சொல்லுங்க. மார்னிங் வி வில் ஹேவ் a class on that. எப்படி ரைட் ஆட்டிடியூட் போலீஸ்மென் எப்படி தேவை அப்படிங்கிறது சம்பந்தமா எஸ்பெஷலி நம்ம கான்ஸ்டபிள் இருக்கு. வைண்டிங் அப் திஸ் மீட்டிங் எஸ்ஐ கலைச்சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை ஆட்டிடியூடு சம்பந்தமா ஒரு ஏசி யாராவது பேசட்டும், நானும் கொஞ்சம் பேசுவேன். கான்ஸ்டபிள் யாராவது கொஞ்சம் வெல் ட்ரெயின்டு கான்ஸ்டபிள் இருப்பாங்க, அவரே பேசட்டும். ஒரு கான்ஸ்டபிள் எப்படி வேலை செய்யணும், ஆன் ரோட்ல ஜிப்சியில் எப்படி வேலை செய்யணும், நைட் பீட்ல எப்படி வேலை செய்யணும், வெஹிக்கிள் செக்ல எப்படி வேலை செய்யணும், இதெல்லாம் கான்ஸ்டபிளே பேசட்டும். அடுத்த செவ்வாய்க்கிழமை அடுத்த வியாழக்கிழமையும் அந்த ஆட்டிடியூட் ரீஓரியன்டேஷனுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ கலைச்செல்வி. Right. Thank you for binding up this meeting.